அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் அனைத்தும் உன்னதமானது, அது விசேஷமானது, அதற்கு ஒரு மதிப்பீடு செய்ய முடியாது என்பதற்கு ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அதை ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் எங்களுக்கு பார்வையை நசீபாக்கி இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய கண்களுக்குள்ளால் அல்லாஹ் 20 மில்லியனுக்கும் மேற்பட்ட அசையக்கூடிய தசைகளை வைத்து படைத்திருக்கிறான். ஒரு மனிதனை வச்சு அவருக்கு முன்னால 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட நிறங்களை அவருக்கு முன்னால் எடுத்து காண்பித்தால் அல்லாஹ் அந்த பார்வைக்கு ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிரித்து அறியக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் மனிதனுடைய பார்வைக்கு கொடுத்திருக்கிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க பார்க்கிறோம் வாலிபர்கள் அவருடைய மொபைல் போன்ல கேமரால போட்டோ எடுக்கிறாங்க. எடுக்கக்கூடிய போட்டோ தெளிவாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி விலை கூடிய பெருமதியான கேமரா சிறந்த ஒரு போனை வாங்குறாங்க. ஒரு ஆய்வின் முடிவின் பிரகாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பார்வை அந்த போனை விட, அந்த மொபைல் போனை விட 566 மெகா பிக்சல் வெளிச்சம் கொண்டதுதான் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பார்வை. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு தெளிவான பிரகாசமான பார்வையை அல்லாஹ் அடியார்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா மனிதர்கள் இந்த பார்வையை 2 விதத்தில் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் நல்லத்துக்கு யூஸ் பண்றாங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க பாவத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் அசிங்கத்துக்கும் ஆபஹாசத்துக்கும் இந்த பார்வையை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நாங்க வழங்கிக் கொள்ளோடும் எங்கட மார்க்கம், எங்கட இஸ்லாமிய மார்க்கம், இந்த ஷரியத் ஒரு மனிதனுடைய செவிப்புலனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மியூசிக்கை ஹராமாக்கி இருக்குது. இந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொலையை ஹராமாக்கி இருக்குது. இந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய கல்பை, உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொறாமையையும் வஞ்சகத்தையும் மகஸ்துதியையும் இந்த மார்க்கம் ஹராமாக்கி இருக்குது. ஒரு மனிதனுடைய நாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கீபத்தையும் அடுத்தவனை பற்றிய குறை பேசுவதையும் புறம் பேசுவதையும் பொய் சொல்லுவதையும் போன்ற விடயங்களை எம்முடைய மார்க்கம் ஹராமாக்கி இருக்குது. இதை போலதான் ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, அவனுடைய வம்சாவளி அனைத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி நம்முடைய மார்க்கம் ஜினாவை ஹராமாக்கி இருக்குது. இதை போல ஒரு அடியான், ஒரு மனிதன் பல விடயங்களில், பல விதமான பாவங்களில் பீடிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய ஷரியத், நம்முடைய மார்க்கம் அந்த மனிதனுடைய பார்வைக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுத்திருக்குது. நினைச்சத்தை பார்க்க முடியாது. மிருகங்களை போல ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு பார்வை பார்க்க முடியாது. நம்முடைய மார்க்கம் இந்த அடியாருடைய பார்வைக்கு ஒரு வரையறையை வைத்திருக்குது. இன்னைக்கு பலர்கள் கேட்கக்கூடிய விஷயம்தான், ஹஸரத், பெண்களுடைய விஷயத்தில் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நம்முடைய மார்க்கத்தில் பெண்களுடைய ஹிஜாபை பத்தி பேசியிருக்குது. பெண்களுடைய ஹிஜாபை பத்தி பேசப்பட்டிருக்குது. ஆண்களுக்கு ஹிஜாப் இருக்குதா? ஆண்களுக்கு ஹிஜாப் இருக்குதா? அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுடைய ஹிஜாபை பத்தி பேசுவதற்கு முன்னால் ஆண்களுடைய ஹிஜாபை தான் குர்ஆன்ல பேசியிருக்குது. பெண்களுடைய ஹிஜாபை பத்தி பேசுவதற்கு முன்னால நம்முடைய மார்க்கம் ஆண்களுடைய ஹிஜாபை பத்தி தான் குர்ஆன்ல பேசியிருக்குது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், குல், நபியே நீங்க சொல்லுங்க, குல் லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். யா ரசூலல்லாஹ்,
உங்களோட இருக்கக்கூடிய இந்த முஸ்லிமான மனிதர்களுக்கு சொல்லுங்கோ, முஃமின்களுக்கு சொல்லுங்கோ, யகுது மின் அப்சாரிஹிம், அவங்களோட பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவங்களோட அஃபத்தை பாதுகாக்குமாறு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண் இருக்கிறாள், அவளுடைய ஆடை பரிபூர்ணமாக அவளுடைய உடம்பை மறைத்த கருப்பு நிற ஆடையை அணிந்திருக்கிறாள். எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியையும் அவள் காட்டுவது கிடையாது. பரிபூர்ணமான ஒரு ஹிஜாபுடன் இருக்கிறாள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹிஜாப் இருக்குதில்லை, இந்த ஹிஜாப் இது ஒரு பூர்த்தியான ஹிஜாபு கிடையாது. இது ஹிஜாபில் ஒரு பகுதியை அணிந்திருக்கிறாள். எப்பொழுது அந்த பெண் அவள் அணிந்திருக்கக்கூடிய ஹிஜாபுடன் சேர்த்து அவளுடைய பார்வைக்கு ஹிஜாபை கொடுக்கவில்லையோ அதுவரைக்கும் பூர்த்தியான ஹிஜாப் உள்ள ஒரு பெண்ணாக அவள் மாற மாட்டாள். ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முஸ்லிமான முஃமினான சஹாபாக்களுக்கு பார்வையை தாழ்த்துமாறு சொன்னீங்க இல்லையா, அதை போல முஸ்லிமான பெண்களுக்கும் சொல்லுங்கோ, பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு, அஃபத்தை பாதுகாக்குமாறு சொல்லுங்கோ யா ரசூலல்லாஹ் என்பதாக குர்ஆன்ல அல்லாஹ் ஆண்களுடைய பெண்களுடைய ஹிஜாபை குர்ஆன்ல அல்லாஹ் சமத்துவமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துக்கு கீழால அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கத்தை பதிவு செய்யறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பார்வையை தாழ்த்துமாறு கூறிட்டு ஏன் அஃபத்தை பாதுகாக்குமாறு பேசியிருக்கிறான். பார்வையை தாழ்த்துங்கோ, அந்த பார்வையினூடாக கீபத்தை பேசுறாதீங்க என்று பேசியிருக்கலாம். பார்வையை தாழ்த்து கொள்ளுங்கோ, உங்களோட பார்வைக்கு தென்படக்கூடிய விடயத்தை களவெடுத்து விடாதீங்கோ என்பதாக பேசியிருக்கலாம். ஏன் குர்ஆன்ல பார்வையை தாழ்த்துங்கள், அஃபத்தை பாதுகாருங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு ஹிக்மத்தை, இந்த நுட்பத்தை அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறான். சொல்றாங்க, மன் அத்லக பஸரஹு, யார் ஒரு மனிதர் அவருடைய பார்வை அவருடைய கண்ட்ரோலை விட்டும் விலகி விடுகிறதோ. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரு ரோட்ல பைக் ஓடி போறாரு, வாகனம் ஓடி போய் கொண்டிருக்கிறாரு. அவருடைய வாகனம் அவருடைய கட்டுப்பாட்டை மீறுமாக இருந்தால் அதனுடைய முடிவு அவர் ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய உயிரை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். இதை போல எந்த ஒரு மனிதருடைய பார்வை அவனுடைய கண்ட்ரோலை விட்டும் நீங்கி விடுகிறதோ, சொல்றாங்க அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த மனிதனை அந்த பார்வை நேரடியாக ஜினாவின் பக்கம் கொண்டு போய் நிப்பாட்டிவிடும். இதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பார்வையை தாழ்த்துங்கள், அஃபத்தை பாதுகாத்துக்கோங்கோ என்பதாக குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாக்கிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வாறு ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதற்காக ஒரு அம்பை பாவிக்கிறானோ, இதனை போன்று மனிதர்களை வேட்டையாடுவதற்காக ஷைத்தான் பாவிக்கக்கூடிய ஒரு அம்புதான் மனிதர்கள் பார்க்கக்கூடிய பார்வை என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்-நظرة சஹ்மும் மின் சிஹாம் இப்லீஸ் மஸ்மூம், மனிதன் பார்க்கக்கூடிய பார்வை, இந்த பார்வை ஷைத்தானுடைய நஞ்சூட்டப்பட்ட அம்புகளில் ஓர் அம்பாக இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பார்வையினூடாக ஒரு அடியான் ஒரு ஹராத்தை பார்க்கிறான், ரசிக்கிறான், ஹராத்தை சிந்திக்கிறான், ஹராத்தோட இருக்கிறான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك, இவருடைய பார்வையை இவருடைய பிரைவேட் பார்ட்ஸ் அதனை உறுதிப்படுத்துது. இவர் பார்க்கிறாரு, ரசிக்கிறாரு, ஹராத்தை சிந்திக்கிறாரு, நாள் போகக்குள்ள இவரும் ஜினா செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துறாரு.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك, அவருடைய ஃபர்ஜ், அவருடைய அந்தரங்கமான பகுதி, அவருடைய பார்வையை சில கட்டத்தில் உண்மைப்படுத்தி விடுகிறது. சில கட்டங்களில் ஜினா செய்து விடுகிறான்.